சமையல் வீடியோவே பார்த்து சலிச்சு போன உங்களுக்காக சரண்யா ஷார்ட் பிளாக் வந்துருச்சுங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. திருவிழாக்கு போகணுமேனு 5 மணிக்கெல்லாம் அலாரத்தை வச்சு அடிச்சு பிடிச்சி கிளம்பி மாட்டுத்தாவணி போய் காரைக்குடி பஸ்ஸை பிடிச்சி ஏறி உக்காந்தாச்சுங்க. அங்க போய் இறங்கினா எனக்கு முன்னாடியே என் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் வந்து கோழி அடிச்சு குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டத்துக்குள்ள போய் உக்காந்தோன்னே எங்க கிளம்புற, வந்து உக்காந்து வேலையை பாருன்னு வெங்காய கூடைய கையில கொடுத்துட்டானுங்க. நமக்குதான் வேலைன்னா அலர்ஜி ஆச்சு, என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. மீடியா ஓடியான்னொன்னே எல்லாரும் வீடியோக்கு போஸ்ட் கொடுக்குற ஆர்வத்துல என்னைய கழட்டி விட்டானுங்க. வீடியோன்னொன்னே எங்க அம்மாவும் குஷியா வந்து அடுப்பை மூட்டி குழம்ப திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சமைச்சாவே நல்லா இருக்குன்றீங்க. எங்க அம்மா அதுவும் விறகடுப்புல சமைச்சா எப்படி இருக்கும், சைஸா கேமராமேனை கேட்டுக்குள்ள தள்ளி விட்டுட்டு நான் ஓரமா போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களோட வாசல்ல தார்பாய போட்டு என் தம்பிங்க தங்கச்சிங்க என் பையனுங்க பொண்ணுங்க எல்லாரு கூடயும் தலைவாழை இலை போட்டு இலை நிறைய சாப்பாடு போட்டு சுடு நாட்டுக்கோழி குழம்ப ஊத்தி அடுத்தவன் இலையில இருக்கிறதெல்லாம் புடுங்கி தின்னு டயர்டாகி உக்காந்தா தேர் பார்க்க போனோம். இமீடியட்டா கிளம்பிட்டானுங்க. சரிடா அப்படின்ட்டு மேக்கப்பை போட்டு போட்டோஷூட் எல்லாம் முடிச்சு தேர் மாதிரி அசைஞ்சு நாங்களும் போய் நிக்க தேரும் மேலதாளத்தோட வானவேடிக்கையோட அசைய ஆரம்பிச்சிருச்சு. தேருக்கு ஒரு டாடா பாய் சொல்லிட்டு அப்படியே திருவிழா கடையை வேடிக்கை பார்க்க கிளம்பிட்டோங்க. அங்க போய் என் பசங்களுக்கு எல்லாம் சொப்பு ஜாமான்லாம் வாங்கிட்டு நொறுக்கு தீனி தின்னுட்டு வெளியில வந்தா அப்புறம் தான் அலப்பறையே ஸ்டார்ட் ஆச்சு. ரங்கராட்டினத்துல ஆட்டம் போட்டு கொலம்பஸ்ல கொலவை போட்டு மெதுவா இறங்கி கீழே வந்தா ஒரு குல்பி ஐஸை வாங்கி தப்பிட்டே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மஞ்சு விரட்டுனா சாதாரண விரட்டு கிடையாது. திகில் படத்துக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி திக்கு திக்குன்னு இருந்துச்சு. மதுரை ஜல்லிக்கட்டுலயாவது எங்க இருந்து காலை வருதுன்னு தெரியும், இங்க எங்க இருந்து காலை வருதுன்னே தெரியல. பீதியிலே கூட்டிட்டு போய் பீதியிலே கொண்டாந்து விட்டானுங்க. சரின்னு வர மனசே இல்லாம காரைக்குடிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே பஸ் ஏறி மதுரை வந்து சேர்ந்துட்டோங்க. அவ்வளவுதான், திருவிழா முடிஞ்சு போச்சு.